நம்ம உடம்ப ஒரு சூப்பர் பவர்ஃபுல் இன்ஜின் நினைச்சுக்கோங்க. அதுக்கு கரெக்டான எரிபொருள் கரெக்டான அளவுல தேவை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நாம நம்ம உடம்புக்கு கொடுக்கிற ஃபியூயல் ஓவரா இருக்கா இல்ல ரொம்ப கம்மியா இருக்கா? நாம உண்மையிலேயே நம்ம உடல்ல சரியா கவனிச்சுக்கிறோமா? வாங்க, இந்த ஆற்றல் சமநிலை, அதாவது எனர்ஜி பேலன்ஸ்ங்கிற ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்விதான், இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நீங்க ஒருவேளை ஜிம்முக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு புது டயட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்ல சும்மா ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படலாம். எதுவா இருந்தாலும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் சாப்பிடுறது போதுமானதாங்கிறது தான். நம்புங்க, நம்ம ஆரோக்கியத்தோட மொத்த ரகசியமும் இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில நாம கண்ணு முழிக்கும் போதே தெரியாமலேயே ஒரு கைத்து மேல நடக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆமா, ஒரு எனர்ஜி டைட்ரோப். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி, அதாவது நம்ம இன்டேக். இன்னொரு பக்கம் நம்ம வேலை, ஓட்டம், உடற்பயிற்சின்னு நாம செலவு பண்ற எனர்ஜி, நம்ம அவுட்புட். இந்த ரெண்டு பக்கமும் சாயாம நடுவுல அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது தான் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கிற பெரிய சேலஞ்ச். சரி, அந்த டைட்ரோப்ல பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பேரு இலேசான பற்றாக்குறை. அடடே, பற்றாக்குறையா? அது எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்களா? ஆனா இதுல தான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட், ஒரு இனிமையான ரகசியமே அடங்கியிருக்கு. பற்றாக்குறையின் உடனே பட்டினி கிடக்கிறது, சாப்பிடாம இருக்கிறதுன்னு அர்த்தமே கிடையாது. இது எப்படின்னா, மாசம் சம்பளம் வாங்கினதும் அதிலிருந்து ரொம்ப சின்னதா ஒரு தொலையை எடுத்து சேமிக்கிற மாதிரி தான். பெருசா ஒன்றும் தெரியாது, ஆனா லாங் ரன்ல பார்த்தா பெரிய பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவைப்படுறதை விட ரொம்ப லேசா, ரொம்ப கணக்கா கேலரிகளை குறைக்கிற ஒரு ஸ்மார்ட்டான வழி தான் இது. அப்படி ஸ்மார்ட்டா லேசா கலோரிகளை குறைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதயம் இன்னும் பெட்டரா, திறமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாம ஏற்படுற வீக்கங்கள், அதாவது இன்ஃப்ளமேஷன், அதுவும் குறையும். பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மையில இது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் கிடைக்கிற ஒரு சூப்பரான பூஸ்டர் டோஸ் மாதிரி. ஓகே, இப்போ நாம அந்த டைட்ரோப்போட சேஃபான நல்ல பக்கத்தை பத்தி பார்த்தோம். ஆனா அந்த பேலன்ஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா போதும், நாம அப்படியே தலைகீழா ஆபத்தான இன்னொரு பக்கத்துக்கு விழுந்துடுவோம். அந்த பக்கம், அதுதான் பட்டினி மண்டலம், டேஞ்சர் ஜோன். இங்க தான் நிஜமான ஆபத்தே காத்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்னு ஒரு செடிக்கு அளவா தண்ணி ஊத்தி அக்கறையா பாத்துக்கிற மாதிரி, இன்னொன்னு அதே செடியை தண்ணியே ஊத்தாம காய விடுற மாதிரி. இலேசான பற்றாக்குறைங்கிறது ஆரோக்கியத்துக்காக நாம கண்ட்ரோலா பண்ற ஒரு விஷயம். ஆனா கடுமையான பட்டினி, அது நம்ம உடலை நாமே கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்துற ஒரு டேஞ்சரான விளையாட்டு. அதோட விளைவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள், அதாவது சாப்பாடு கிடைக்கலைன்னா என்னாகும் தெரியுமா? அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. கல்ல தட்டி விட்டா போதும், மற்றதெல்லாம் வரிசையா சொரசொரன்னு விழ ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் ஒன்னு பின்னாடி ஒன்னா ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நில்லுங்க, இந்த பாதிப்பு வெறும் உடம்போட மட்டும் நிக்காது, அது நம்ம மனசையும் சேர்த்து இழுத்துடும். சோர்வு, கோபம், கொலப்போன்னு ஒரு பயங்கரமான சங்கிலி தொடர்ல நம்ம தொலைச்சிடுவோம். இதோட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமானவை. நம்ம உடம்புல இருக்கிற இதயம், கிட்னி மாதிரி முக்கியமான உறுப்புகள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். நாம கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் வளர்த்த தசைகள் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம மூட், எனர்ஜி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்கள் எல்லாம் தலைகீழா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ சிம்பிளான டயட் பிரச்சனை கிடையாது. இது நம்ம உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஓகே, இவ்வளவு ஆபத்தை பத்தி பேசிட்டோம். யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான தீர்வு இருக்கு. நம்ம உடலையும், முக்கியமா நம்ம மூளையும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி எப்படி ஆக்டிவா வச்சுக்கிறது, அதுக்கு கரெக்டான ஃபியூலை எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம உடம்ப ஒரு பெரிய கம்பெனியா கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம மூளை யாரு? அதுதான் அந்த கம்பெனியோட சிஇஓ. அந்த சிஇஓ ஷார்ப்பா, சுறுசுறுப்பா வேலை செஞ்சாதான் கம்பெனி நல்லா நடக்கும், இல்லையா? அந்த சிஇஓவுக்கு ஒரு ஸ்பெஷல் எரிபொருள் தேவை. அதுதான் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் இல்லைன்னா நம்ம கம்பெனியோட மொத்த வேலையுமே நின்னு போயிடும். சயின்டிஸ்டும் இதே தான் சொல்றாங்க. நம்ம மூளைங்கிறது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி. அதுக்கு தேவையான அளவுக்கு பிரீமியம் ஃபியூல், அதாவது குளுக்கோஸ் கிடைக்கலன்னா அதால முழு ஸ்பீட்ல ஓட முடியாது. அதனால தான் ரொம்ப குறைவா சாப்பிடும்போது நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, எதையும் தெளிவா யோசிக்க முடியாம ஒரு மாதிரி மந்தமா ஃபீல் பண்றோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். தீர்வு பட்டினி கிடக்கிறதுல இல்ல, சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு நியூட்ரியன்ட் டென்ஸ் டயட்ல இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுறதுல எவ்வளோ கேலரி இருக்குன்னு பார்க்கறத விட, அந்த சாப்பாட்டுல நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள், மினரல்கள், நல்ல புரோட்டீன்லாம் இருக்கால பார்த்து சாப்பிடுறது தான் புத்திசாலித்தனம். ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு முறை இந்த 3 முக்கியமான வேலையும் கண்டிப்பா செய்யணும். 1, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கணும்.
2 நம்ம உடம்போட இன்ஜின் அதாவது மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகாம பாத்துக்கணும். 3 நம்மளோட மூட் ஸ்விங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்களை பேலன்ஸ்டா வச்சுக்கணும். இந்த 3ம் கரெக்டா நடந்தா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இது யாரோ ஒருத்தர் சொல்ற டயட்டை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றது கிடையாது. இது உங்களுக்கானது. உங்க உடம்புக்கான சரியான பேலன்ஸை நீங்களே கண்டுபிடிக்கிற ஒரு பர்சனலான பயணம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இலக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு தராசு மாதிரி தான். ஒரு தட்டுல உங்க வேலை, உங்க ஆக்டிவிட்டி, இன்னொரு தட்டுல நீங்க சாப்பிடுற சத்தான உணவு. இந்த 2 தட்டும் நேரா சமமா இருக்கணும். இந்த பேலன்ஸை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டா போதும், உங்க ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இதுதான் அடிப்படை ஃபார்முலா. இந்த பேலன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது வெறும் உங்க உடம்ப மட்டும் பாதுகாக்கல. இது நீங்க நீண்ட நாள் நோய் நொடி எதுவும் இல்லாம சந்தோஷமா வாழறதுக்கு வழிவகுக்கும். அதே நேரத்துல உங்க மூளைய ஷார்ப்பா வச்சு தெளிவான முடிவுகளை எடுக்கவும் இது ரொம்ப அவசியம். மொத்தத்துல ஒரு நிறைவான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்கள சரியா கவனிச்சுக்கிட்டா, உங்கள நல்லா ஃபியூல் பண்ணிக்கிட்டா, அது உங்கள சுத்தி இருக்கிறவங்கள எப்படி பாதிக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம ஆரோக்கியமா, சந்தோஷமா இருந்தா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நண்பர்களுக்கும் பரவும் இல்லையா? அதனால இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியமும் தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தோட முதப்படி. நன்றி.